ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்துடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக எப்படி பே பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பஞ்சாயத்து ஆஃபீஸ் போகாமலேயே வந்து வீட்டிலேயே எப்படி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறது ஆன்லைன் மூலமாக அப்படிங்கிறத வந்து நான் இப்போ ஈஸியான ஸ்டெப்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் மூலமாகவே ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். 2023-24 ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சோட வந்து முடிய போகுது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து பே பண்ணணும். அப்படி நீங்கள் பே பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து ஃபைன்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணுன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து ஆன்லைன் மூலமாக ஈஸியாக வந்து இந்த பேமெண்ட் வந்து பண்ணுறது, அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து எப்படி நீங்கள் கட்டுறது அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் பெண்டிங் வச்சுருந்தீங்களா, அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேவைகள்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து சொத்து வரி கணக்கீடுன்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க, விரைவாக வரி செலுத்துக, வரி செலுத்திய விவரங்களை பார்க்க இப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவைகளில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வரி பே பண்ண போகிறீங்கன்னு சொல்லி காமிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொத்து வரி கொடுத்துருக்காங்க, குடிநீர் கட்டணம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்தில் வந்து சொத்து வரி கட்டுறது எப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த குடிநீர் கட்டணங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்தில் வந்து வராது. ஸோ இப்போ வந்து எப்படி இந்த சொத்து வரியில் ஆல்ரெடி நம்ம எதுவும் பெண்டிங் வச்சுருக்கிறோமா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சொத்து வரிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா மாவட்டத்தின் பெயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிளாக் அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் பஞ்சாயத்து அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ மொபைல் நம்பருங்கிறது வந்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணணும். ஸோ அந்த மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷன் மூலமாக வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்படி வந்து என்கிட்ட மொபைல் நம்பர் இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா அந்த பில்லில் வந்து வரி விதிப்பு என்னன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை டைப் பண்ணி கூட உங்களுடைய பெண்டிங் பில்லை வந்து செக் பண்ணிக்க முடியும். அப்படியும் அந்த நம்பரும் தெரியலைன்னா உங்களுடைய டோர் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ டோர் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களுடைய பெண்டிங் பில் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் மொபைல் நம்பரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கேப்சான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத வந்து அந்த கேப்சாவை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். வரிசை எண், வரி விதிப்பு எண், பெயர், வார்டு எண், குக்கிராமத்தின் பெயர், தெரு பெயர், செயல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய பேர் டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஸோ அதை பார்த்துட்டு வியூ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது பக்கத்தில் வந்து பேன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டாக ஒரு பேஜுக்கு போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பீட்டு விவரங்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய பேர் வந்திருக்கும், உங்களுடைய வார்டு எண், குக்கிராமத்தின் பெயர், தெருப்பெயர், உங்களுடைய டோர் நம்பர், உங்கள் கட்டிடத்தின் பயன்பாடு, கட்டிடத்தின் தன்மை, கட்டிடத்தின் பரப்பளவு, கட்டிட நிறைவு தேதி, நிதியாண்டு, பயன்பாட்டு வகை. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வரிசையின், நிதியாண்டு, பொது வரி, நூலக வரி, சொத்து கோரிக்கை மதிப்பு, சொத்து வரி வசூல், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்குங்க டீட்டெயில்ஸ் வந்து இதில் உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த பே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பே ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து கேட்கும். ஸோ பேரை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம்
மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடியை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மாவட்டத்தின் பெயர், பிளாக், ஊராட்சியின் பெயர், ஸோ இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ வரி வகை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதுவும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். வரி விதிப்பு எண் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஷோ ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேப்சா வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேப்சாவெலாம் கரெக்டாக டைப் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ சர்ச் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் பில் பே பண்ண வேண்டிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மறுபடியும் வந்து ஷோ ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டண முறை வந்து எப்படி பே பண்ண போகிறீங்கன்னு கேட்கு. ஸோ ஆன்லைன்னா ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கேட்வே, ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்டிருக்கக்கூடிய நேம் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும், ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த பே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு பேன்னு கேட்கும். ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேமெண்ட் கேட்வேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலட் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்க முடியும். யூபிஐ ஐடி மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் மூலமாக, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஸோ இந்தமாரி எல்லா மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் வந்து பே பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசிப்ட் வந்து அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை உடனே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆன்லைன் மூலமாக வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து பே பண்ணுறதுக்கான ஃபுல் மெத்தட். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இதே மாதிரி நிறைய புதிய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.